இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தம் அரபு நாட்டு தலைவர்களின் வேண்டுகோளை ஏற்று ட்ரம்ப் அதிரடி முடிவு. மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று ஈரான் மீது செவ்வாய்க்கிழமை நடத்த திட்டமிட்டிருந்த ராணுவ தாக்குதலை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், கத்தார் அமீர், சவுதி அரேபிய இளவரசர் மற்றும் ஐக்கிய அரபு சிற்றரசின் உச்ச தலைவர் ஆகியோர் தன்னிடம் இந்த தாக்குதலை 2-3 நாட்களுக்கு தள்ளி போடுமாறு கேட்டுக் கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடன் தற்போது தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் விரைவில் ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்படும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். என்றாலும் எத்தகைய ஒப்பந்தமாக இருந்தாலும் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருப்பதாக ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றையும் அவர் விடுத்துள்ளார். ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் எந்நேரமும் ஈரான் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்த தயாராக இருக்குமாறு தற்காப்புத்துறைக்கு அமெரிக்க ராணுவத்திற்கும் அவர் உத்தரவிட்டுள்ளார். புக்கிட் ரோதான் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. கோலஸ்லாங்கூரில் புக்கிட் ரோதான் வட்டாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை பக்தர்களின் திரளான ஆதரவோடு மிக சிறப்பாக நடைபெற்றது. 1930ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட மிக பழமையான ஆலயங்களில் ஒன்றான இந்த ஆலயம் பல ஆண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக இருந்து வருகிறது. இந்த ஆண்டு திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புக்கிட் ரோதான் வட்டார பகுதியில் உள்ள தோட்டங்களை விட்டு வெளியேறிய பலரும் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழா நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களது பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திக்கும் முக்கிய நிகழ்வாகவும் இந்த திருவிழா அமைந்தது. திருவிழாவின் உச்சகட்டமாக தீமிதி அக்னி நிகழ்வும் நடைபெற்றது. மதிய பூஜைக்கு பின் பக்தர்களுக்காக வாழை இலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆண்டுக்கு 12,000 ஆசிரியர்கள் விலகல், கல்வி அமைச்சு அதிர்ச்சி தகவல். நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் கட்டாய ஓய்வு மற்றும் விருப்ப ஓய்வு காரணமாக ஆண்டுதோறும் சராசரியாக 12,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை இழந்து வருவதாக கல்வி அமைச்சு அஜித் தகவலை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக முன்கூட்டியே விருப்ப ஓய்வு பெற்ற ஆசிரியர்களில் 61 விழுக்காட்டினர் தங்கள் மீதான ஆர்வம் குறைந்து வருவதையே முதன்மை காரணமாக குறிப்பிட்டுள்ளனர். 16.3 விழுக்காட்டினர் குடும்ப காரணங்களுக்காகவும், 11.2 விழுக்காட்டினர் உடல்நல குறைபாடுகள் மற்றும் மன அழுத்த சவால்களினாலும், 6.7 விழுக்காட்டினர் தனியார் துறைகளுக்கு மாறியதாலும் தங்களின் பணியை விட்டு விலகியுள்ளனர். இந்த தரவுகள் அனைத்தும் நாட்டின் கல்வித்துறையில் நிலவி வரும் கொள்கை மற்றும் நிர்வாக கட்டமைப்பு நெருக்கடியை மிக தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. இந்த விவகாரம் குறித்து கருத்துரைத்துள்ள மலேசிய தமிழ் பள்ளிகளின் கல்வி மேம்பாடு மற்றும் நலன் அபிவிருத்தி சங்க தலைவர் வெற்றிவேலன் மகாலிங்கம், இந்த புள்ளி விவரங்கள் கல்வித்துறையில் உடனடி மற்றும் முழுமையான சீர்திருத்தங்கள் தேவை என்பதை உணர்த்துவதாக கூறினார். அடிக்கடி மாற்றப்படும் கல்விக் கொள்கைகள், அதிகரித்து வரும் அரசியல் தலையீடுகள், அதிகப்படியான நிர்வாக சுமை மற்றும் செயல்திறன் எதிர்பார்ப்புகள் காரணமாக ஆசிரியர்கள் கடுமையான மனநல சவால்களையும் வேலை திருப்தியின்மையையும் எதிர்கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். துபாரே முகாமில் 2 யானைகள் மோதல், தமிழ்நாட்டு பெண் சுற்றுப்பயணி நசுங்கி பலி. தென்னிந்திய மாநிலம் கர்நாடகாவின் குடகு மாவட்டத்தில் புகழ்பெற்ற துபாரே யானைகள் முகாமில் 2 யானைகள் நேற்று திடீரென மோதிக்கொண்டதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 33 வயது பெண் சுற்றுப்பயணி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னையை சேர்ந்த ஜின்சு என்ற அந்த பெண் காவிரி ஆற்றங்கரையில் யானைகளுக்கு குளியல் போடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது கஞ்சன் மற்றும் மார்த்தாண்டா ஆகிய 2 வளர்ப்பு யானைகளுக்கு இடையே திடீரென மோதல் ஏற்பட்டது. பாகன்கள் எவ்வளவோ முயன்றும் யானைகளை கட்டுப்படுத்த முடியாமல் போனது. கஞ்சன் யானை வேகமாக முட்டி தள்ளியதில் நிலை தடுமாறிய மார்த்தாண்டா யானை கீழே விழுந்தது. எதிர்பாரா விதமாக கீழே விழுந்த யானையின் அடியில் ஜின்சு மாட்டிக்கொண்டார். இவர் படுகாயம் அடைந்ததில் சம்பவ இடத்திலேயே துடிதுடைத்து உயிரிழந்தார். பக்கத்தில் உள்ள அவரின் 31 வயது கணவன் ஜோயல் மற்றும் 5 வயது மகள் ஜெர்சி சட்டென விலகியதால் உயிர் தப்பினர். வைரலான வீடியோவில் மோதிக்கொள்ளும் யானைகளுக்கு நடுவில் உயிரற்ற உடலாய் கிடந்த மனைவியை இடுப்பில் மகளை வைத்துக் கொண்டு ஜோயல் பிடித்து இழுக்கும் காட்சி நெஞ்சை பதற வைக்கிறது. இந்த துயர சம்பவத்திற்கு கர்நாடக அரசு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது.
ஜின்சுவின் குடும்பத்திற்கு 20 லட்சம் உடனடி இழப்பீடு தொகையாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வனத்துறை இதுகுறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதோடு சுற்றுப்பயணிகள் யானைகளுடன் நெருக்கமாக பழகும் இந்த முகாமில் பாதுகாப்பு விதிமுறைகளை மறு ஆய்வு செய்யப்போவதாகவும் அறிவித்துள்ளது. ஸ்கூடாயில் பேரங்காடியில் பாதையை மறித்து தகராறு செய்த 2 புரோட்டான் சாகா ஓட்டுநர்கள் சமரசம். ஜொஹூர் ஸ்கூடாயில் ஒரு பிரபல பேரங்காடி ஒன்றின் முன் பெரும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்திய வைரல் காரசார விவாதம் ஒரு வழியாக சுமூகமாக முடிவுக்கு வந்துள்ளது. சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு நிகழ்ந்த சம்பவத்தில் பேரங்காடிக்குள் நுழையும் பாதை தொடர்பாக வளைவில் 2 ஓட்டுநர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து அவர்கள் தங்களது புரோட்டான் சாகா கார்களை நடுவழியிலேயே நிறுத்தி பாதையை முற்றிலுமாக மறித்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் 6 மணிக்கெல்லாம் இருவருமே தனித்தனியாக போலீசில் புகார் செய்தனர். இருப்பினும் இந்த பதற்றம் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. பிறகு 2 ஓட்டுநர்களும் நேரில் சந்தித்து தங்களுக்குள் ஏற்பட்ட புரிந்துணர்வின்மையை சுமூக பேசி தீர்த்து கொள்ள சம்மதித்ததாக வடஜொஹூர் பாரு போலீஸ் கூறியது. ஷா அலாம் எல்மினா சாலையில் நட்டுகள் சிதறியதால் பல கார் டயர்கள் பஞ்சர். ஷா அலாம் நகரின் எல்மினா பகுதியில் உள்ள சாலையில் அதிக அளவில் நட்டுகள் சிதறி கிடந்ததால் பல வாகனங்களின் டயர்கள் பஞ்சரானதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமூக வலைதள பயனர் ஒருவர் சாலையில் கிடந்த நட்டுகளை தனது கணவர் எடுத்துக் கொண்டிருந்த புகைப்படங்களை வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டதன் மூலம் இச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த பதிவு வெளியான பிறகும் பலரும் அதே பகுதியில் தங்களது கார் டயர்கள் பஞ்சரானதாக தெரிவித்தனர். மேலும் ஒரு பயனர் எல்மினா சாலை அருகே தனது புதிய கார் டயர் சேதமடைந்ததாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சாலையில் இந்த நட்டுகளை அகற்றிய அந்த நபருக்கு பலருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். அவரது செயல் காரணமாக மேலும் பல வாகனங்கள் பாதிக்கப்படாமல் தப்பி இருக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. காஜாங்கில் 12.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான இறைச்சி கடத்தல் கும்பல் பிடிபட்டது. ஸ்லாங்கூர் காஜாங்கில் 12.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான இறைச்சி கடத்தல் மற்றும் விநியோக கும்பலை சேர்த்த 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மே 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் ஓக்தாரிங் சில்லர் என்ற சிறப்பு நடவடிக்கை குழுவின் கீழ் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் சுமார் 167 டன் எடையுள்ள சட்டவிரோத இறைச்சி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் சீனா, பிரேசில் மற்றும் அர்ஜென்டினாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக நம்பப்படும் 4840 அட்டைப்பெட்டி பன்றி இறைச்சிகள், 410 அட்டைப்பெட்டி கோழி இறக்கைகள் மற்றும் 115 அட்டைப்பெட்டி வாத்து இறைச்சிகள் அடங்கும். பதப்படுத்தப்பட்ட உணவு விநியோகம் போன்ற போர்வையில் கடந்த 4 ஆண்டுகளாக இயங்கி வந்த இந்த கும்பல் போலி ஆவணங்கள் மூலம் அங்கீகரிக்கப்படாத இறைச்சிகளை நாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. மேலும் இவர்கள் ஹலால் சான்றளிக்கப்பட்ட தயாரிப்புகளுடன் ஹலால் இல்லாத இறைச்சி பொருட்களை கலந்து உள்ளூர் சந்தையில் குறைந்த விலைக்கு விற்று மோசடி செய்துள்ளதாக புகித் அமான் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு உள்ளூர் ஆடவரும் 4 மியான்மர் நாட்டவரும் அடங்குவர். இக்கும்பலின் மூளையாக செயல்பட்ட முக்கிய நபர்களை பிடிக்க தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. சமூக ஊடகங்களில் போலி எரிபொருள் விலை விவரங்களை பகிர்ந்த பெண்ணுக்கு 4000 ரிங்கிட் அபராதம். சமூக ஊடகங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறித்து தவறான தகவல்களை பரப்பியதற்காக நூர் இசல்ஸ்மின்வான் ஒமார் குமார் எனும் அந்த பெண்ணுக்கு செப்பாங் செஷன்ஸ் நீதிமன்றம் 4000 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கடந்த மார்ச் 31ஆம் தேதி அவர் தனது த்ரெட்ஸ் சமூக ஊடக கணக்கில் அதிகாரப்பூர்வ புல்லட்டின் டிவி 3 ஊடக செய்தி போல திருத்தப்பட்ட படம் ஒன்றை பதிவேற்றினார். எரிபொருள் விலைகள் அதிகரிக்க போவதாக அந்த போலி படம் காட்டியது. இது பொதுமக்களை தவறாக வழி நடத்துவதுடன் வாழ்க்கை செலவினங்கள் குறித்து கவலையையும் ஏற்படுத்தியதாக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையம் MCMC தெரிவித்தது. இந்நிலையில் 1998ஆம் ஆண்டு MCMC சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இக்குற்றத்திற்கு 5 லட்சம் ரிங்கிட் வரை அபராதம், 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. 4000 ரிங்கிட் அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் அந்த அபராத தொகையை செலுத்தினார். இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்ட 16 மலேசியர்களை உடனே விடுவிக்க வேண்டும். அன்வார் கடும் கண்டனம்.
பாலஸ்தீனத்துக்கு மனிதநேய உதவிகளை கொண்டு செல்ல முயன்ற குளோபல் சுமூத் பிளாட்டிலா 2.0 கப்பலில் இருந்து 16 மலேசியர்களை இஸ்ரேல் தடுத்து வைத்திருப்பதற்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது மனித உரிமை மீறல் என்பதோடு அனைத்துலக கடல் சட்டங்களுக்கு எதிரான செயல் என்றும் உடனடியாக அனைத்து மலேசியர்களையும் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மனித குலத்திற்கு எதிரான இஸ்ரேலின் தொடர் அட்டூழியங்களை உலக நாடுகள் சகித்துக் கொள்ள முடியாது. கண்டிப்பாக நீதியின் முன் அது நிறுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். தடுத்து வைக்கப்பட்ட 16 மலேசியர்களில் பத்மநாபன் என்பவரும் அடங்குவார். இந்நிலையில் மலேசியாவுக்கு இஸ்ரேலுடன் நேரடி தூதரக உறவு இல்லாததால் அவர்களை பாதுகாப்பாக விடுவிக்க மற்ற நாடுகளின் உதவியுடன் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இவ்வேளையில் காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் உலக அளவில் வலுத்து வருகிறது. கட்டணம் செலுத்தாமல் பெண் இ-ஹேலி ஓட்டுநரை தாக்கிய 4 இளைஞர்கள் கைது. அலோர் காஜாவில் அதிர்ச்சி. கடந்த மே 4ஆம் தேதி மலாக்கா அலோர் காஜா குவாலா சுங்கை வாரு பகுதியில் பயண கட்டணம் செலுத்த மறுத்த 4 இளைஞர்கள் பெண் இ-ஹேலிங் ஓட்டுநரை தாக்கி கழுத்தை நெரித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் 41 வயதான ஓட்டுநர் காயமடைந்தார் என்று அலோர் காஜா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அகமது அபுபக்கர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண் புக்கிட் ரம்பாய் பகுதியில் இருந்து 4 பயணிகளை பெகான் குவாலா சுங்கை பாரு நோக்கி அழைத்து சென்ற போது காட்டுப்பகுதி அருகே வாகனத்தை நிறுத்துமாறு அவர்கள் கேட்டுள்ளனர். சந்தேகமடைந்த ஓட்டுநர் கைபேசியில் பதிவு செய்ய தொடங்கியதும் திடீரென மூவர் அவரை தாக்கி துணியால் கழுத்தை நெரித்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண் காரை ஓட்டி தப்பித்து பின்னர் போலீசில் புகார் அளித்தார். அவரது மூக்கு, கழுத்து மற்றும் கைகளில் காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இந்நிலையில் சம்பவத்தில் தொடர்புடைய 2 14 வயது சிறுமிகள் மற்றும் 15, 17 வயதுடைய சிறுவர்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.